புரோட்டீன் அப்படின்னா உடனே வந்து எக்ஸசைஸ் பண்ணுறவங்க சாப்பிடணும், ஜிம் போகிறவங்க சாப்பிடணும், பெண்கள் புரோட்டீன் சாப்பிடக்கூடாது. நிறைய மித் இருக்குது நம்ம ஊரில், புரிதல் இல்லாத ஒரு விஷயம் இருக்குது. இந்த பதிவு மூலமாக தெளிவுபடுத்திக்கணும்னு நினைக்கிறேன். புரோட்டீன் ஒரு அத்தியாவசியமான ஒரு விஷயம். எல்லாருக்கும் புரோட்டீன் தேவை. உங்கள் முடி வளரணும்னா புரோட்டீன் தேவை, உங்கள் ஸ்கின்னுக்கு புரோட்டீன் தேவை, மசில்ஸ்க்கு மட்டும் கிடையாது. ஓவரால் உங்கள் உடம்பு சீராக வேலை செய்கிறதுக்கு, உங்கள் எலும்புகள் உருவாகிறதுக்கு புரோட்டீன் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். உடம்புக்குள்ள நிறைய பயோகெமிக்கல் ஆக்ஷன்ஸ் நடந்துட்டு இருக்கு. அது எல்லாத்துக்குமே வந்து புரதம் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அதனால் புரோட்டீன் சாப்பிடணும்னு அந்த பயம் வேண்டாம். ஏன்னா நிறைய பேருக்கு அந்த புரோட்டீன் பவுடர் அப்படின்ற ஒரு விஷயமும் ஒரு பயம் இருக்கு. தெளிவாக ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். உணவு தான் எப்பவுமே நம்பர் 1. முட்டை சாப்பிட்டு இருக்கிறதா இருக்கட்டும், சிக்கன் சாப்பிட்றதா இருக்கட்டும், மட்டன், ஃபிஷ், காய்கறிலேயே நிறைய ப்ரோட்டீன்ஸ் இருக்கு. ஆக்சுவலாக அதில் காம்பன்சேட் பண்ண முடியாதவங்களுக்கு ப்ரோட்டீன் பவுடர் எடுத்துக்கிறது தப்பு இல்லை. அதுவும் நீங்கள் அந்த ப்ரொஃபைல் பார்க்கணும், எவ்வளோ ப்ரோட்டீன்ஸ் எடுத்துக்கிறோம், என்ன ப்ரோட்டீன் எடுத்துக்கிறோம். ப்ரோட்டீன்றது வந்து பயப்படக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. இந்த பதிவு மூலமாக நமக்கு புரியும் நம்புறேன்.